இன்னும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போராட்டக்காரர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அங்க இப்ப என்ன கள நிலவரம்? அதாவது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக இளைஞர்களும் மாணவர்களும் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மெரினா கடற்கரையில் 27ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு துவங்கிய இந்த போராட்டமானது தற்போது வரை நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் சார்பாக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும், இன்று காலை ஜல்லிக்கட்டு நடக்க இருக்கும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும், இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் நிரந்தரமாக தீர்வு வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அவசர சட்டம் கொண்டு வந்திருப்பதில் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. மீண்டும் இதற்கு தடை ஏதாவது ஏற்படுத்தப்படுமா, அதுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, இது போன்ற நிறைய இவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்தால் தான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்ட களத்தில் முழங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி. ரகுவரன், தற்போது அங்கு வாகனங்கள் எதுவரை அனுமதிக்கப்படுகின்றன? போக்குவரத்து நிலவரம் என்ன? அதாவது நேற்று ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து இளைஞர்கள் பெரும்பாலானோர் ஆதரவு கொடுத்திருந்தாலும், மேலும் இவர்களுடைய கோரிக்கை என்பது நிரந்தர தீர்வு என்பது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே தங்களுடைய போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றனர். ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தபடி இந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ளவே கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வாகன போக்குவரத்துகளை அவர் நெறி செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. நீங்களே பார்க்கலாம். தற்போது இதுதான் காமராஜர் சாலை, நாம் தற்போது நிற்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் அவர்களே போக்குவரத்தை சரி செய்யும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களே மனித சங்கிலிகளாக அமைத்து வாகனங்களை கிரீன் சிக்னல், ரெட் சிக்னல் போன்றவற்றை அவர்களே ஏற்படுத்தும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியானது 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கு கொடியேற்றும் நிகழ்வு மெரினா கடற்கரையில் தான் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் மாணவர்களுடைய போராட்டத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதபடி மாணவர்களுடைய ஒத்துழைப்பின்படிதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சாலை பகுதியை தற்போது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாகனங்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்கலாம். தொடர்ந்து இரவு பகல் பாராமல் 5 நாட்களுக்கு மேலாக இளைஞர்கள் இந்த களத்தில் நின்று இந்த வாகன நெரிசல் எதுவும் ஏற்படாமல், இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் எந்த விதமான வாகன நெரிசலும் இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் அவர்கள் வாகனத்தை இயக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 4 சக்கர வாகனங்களுக்கு ஒரு வழியாகவும் 2 சக்கர வாகனங்களுக்கு ஒரு வழியாகவும் நடந்து செல்பவர்கள் ஒரு வழியாகவும் என்று இவர்களுடைய கட்டுப்பாடு என்பது நாம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இவர்களுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த அளவில் இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா இது தூய்மை செய்யக்கூடிய நேரம். அதனால தூய்மை செய்யக்கூடிய பணிகளை பெரும்பாலான மாணவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏராளமான தன்னார்வர்கள் இவர்களுக்குள்ளேயே பிரிக்கப்பட்டு அதாவது இது தலைமை இல்லாத ஒரு போராட்டம். இவர்களுக்குள்ளேயே இவர்களுடைய பணிகளை இவர்கள் ஒதுக்கிக் கொண்டு இவர்கள் பணிகளை செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி. ரகுவரன், 5 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு சோர்வு ஏற்படாமல் இருக்க புத்துணர்வு அளிக்கும் வகையில் அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுது? அதாவது தொடர்ந்து இந்த மாணவர்கள் 6வது நாளாக இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். மாணவர்கள் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் கூட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உள்ள மெரினா கடற்கரை முழுவதுமாகவே மாணவர்கள் இளைஞர்களின் கூட்டம் தொடர்ந்து 6 நாளாக நிரம்பியிருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் இந்த இடத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இங்கே இந்த இடத்துல இளைஞர்களும் இந்த இடத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் சென்னை இந்த மெரினா கடற்கரை முழுவதுமே 10க்கும் மேற்பட்ட தற்காலிக மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தற்காலிக மேடைகளில் கோஷங்கள் ஒரு முறை எழுப்பப்பட்டாலும் அதற்கான விவாதங்கள் தெளிவாக வைக்கப்படுகிறது. இதனால் இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், எதற்காக இது எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய வரலாறு என்ன போன்றவை இந்த இதில் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வீரர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க தன்னார்வத்தோடு. ஏனென்னா ஜல்லிக்கட்டு வீரர்கள் அந்த களத்தில் சென்று ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அந்த காளைகளுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டது, என காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்பதனால் தான் இதுக்கு தடை விதிக்கப்பட்டது.
ஆனால் காளைகள் எந்த அளவில் மதிக்கப்பட்டன, காளைகளுக்கு எந்த அளவுக்கு பரிசோதனை செய்யப்பட்டன, எந்த மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன, அதற்கு சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான நேரடியாக அந்த களத்தில் இருந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் இந்த இளைஞர்களிடம் விளக்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோன்ற சின்ன சின்ன விளக்கங்கள், சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட விளக்கங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டது. யார் ஒருவருக்கு தனிநபருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் அவர் தன்னுடைய கேள்வியை கேட்கலாம். அதற்கு அந்த களத்தில் இருக்கக்கூடியவர் அதற்கு தேர்ந்த பதில் அவர்களிடம் கிடைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முழுவதே இந்த அவசர சட்டத்தினால எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அது சரியான முறையில் அந்த சட்டம் கொண்டு செல்லப்படுமா, இதற்கு ஏன்னா ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டது, இந்த சட்டத்துக்கு ஏதாவது தடை விதிக்கப்படுமா போன்ற ஏராளமான கேள்விகள் இவர்களுக்குள்ளே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சந்தேகம் கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இதுக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும் போன்ற இவர்களுடைய கோரிக்கை நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசும் அறிவித்திருக்கிறது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இதற்கான நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் மாணவர்களுடைய சந்தேகம் முழுவதுமாக தீர்ந்தால்தான் எங்களுடைய போராட்டம் இங்கிருந்து களையும் என்று இவர்கள் அறிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 6வது நாள், இன்று விடிய காலை 6வது நாள் ஆகிவிட்டது. இருந்தாலும் இவர்களுடைய அந்த கோஷத்தின் குரலானது சற்றும் குறையாமல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் களத்தில் ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் அந்த களத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விளக்கங்களும் விவாதங்களும் இந்த இடத்தில் மெரினா கடற்கரையில் ஒரு இளைஞர்களினுடைய பள்ளிக்கூடமாகவே மாறியிருக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும். ஏராளமான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறிவியல் புறமான விவாதங்கள் என்றால் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, அறிவியல் ரீதியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போன்று ஜல்லிக்கட்டு வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நடைமுறைகள் என்ன, ஜல்லிக்கட்டு வீரர்கள் எத்தகைய வயதுடையவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு வெயிட் இருக்க வேண்டும், அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுமா, அதுக்கான பரிசோதனைகள் என்ன, எவர் தகுதியுடையவர் ஆவார் ஜல்லிக்கட்டை அடக்குவதற்கு என்ற விளக்கங்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டது. அதே போன்று ஜல்லிக்கட்டு நடத்தும் போது காளைகளை எந்த மாதிரி அவர்கள் பயன்படுத்த வேண்டும், காளைகளுக்கு நடைமுறைகள் என்ன, காளைகளை அடக்குவதற்கு எந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்க வேண்டும் போன்ற அனைத்து விதமான விவாதங்களும் இங்கே நடத்தப்பட்டது. மேலும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வெளி நாடுகளிலிருந்தும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக ஒரு நாள் மட்டும் தமிழகம் வருவார்கள். அந்த தமிழர்கள் கூட இந்த ஆஸ்திரேலியா மற்றும் லண்டனில் இருந்து அவர்களுடைய விளக்கத்தை இந்த இடத்துல கொடுத்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், தற்போது 6 மணியை கடந்து விடுந்துவிட்டது. இந்நிலையில் போராட்ட கள நிலவரம் என்ன? அங்கு மக்களின் வருகை தற்போது அதிகரித்து வருகிறதா? மாணவர்களின் வருகை இரவு முழுவதுமாக தான் இருந்தது. தற்போது அவர்களுக்கென்று ஒரு நேரம் உண்டு. இது விவாதிப்பதற்கான நேரம், இது தூய்மை செய்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிஃப்ரெஷ்மெண்ட் இந்த நேரம். இவங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு இப்போதான் தற்போது கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க தற்போது பார்க்கலாம், அந்த இடத்துல இளைஞர்கள் தற்போது கூடி தங்களுடைய ஒற்றை கோரிக்கையான வேண்டும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். நாம் தற்போது பார்க்கலாம். தற்போது இளைஞர்கள் இதுதான் நீங்க தற்போது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி தான். 17ஆம் தேதி காலையில முதலாக இந்த இடத்துல தான், விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே தான் முதலாக இந்த போராட்டம் துவங்கிய இடம் இந்த இடம் தான். அந்த இடத்துல தான் தற்போது இன்றைய முழக்கமானது துவங்கி இருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை என்னவென்னா, ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அந்த இன்றைய கோரிக்கை. அதாவது அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் அதற்கான நிறைய எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, அதற்கான நிரந்தர தீர்வு வேண்டும், இதனால் மேலும் வாய்ப்பு இருக்கா, அது பற்றிய தெளிவான சில விளக்கங்கள் எங்களுக்கு தேவை. அந்த மாதிரி விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவர்கள் 6வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அறிவிப்பு வந்ததிலிருந்து இளைஞர்கள் கலந்து விடுவார்கள், மாணவர்கள் கலந்து விடுவார்கள் என்று இல்லை. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தங்களுடைய ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், பீட்டாவை தடை செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பீட்டா தடை செய்வதற்கான எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. பீட்டா ஒரு வெளிநாட்டு அமைப்பு, அந்த அமைப்புக்கு எதற்காக இங்கே இருக்கிறது, அது தடை செய்வதற்கான எந்த ஒரு அறிவிப்புமே வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் கேள்வி வச்சிருக்காங்க. ஏராளமான சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு தீர்வு கிடைத்தால் தான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம். 26ஆம் தேதி குடியரசு தின விழா இந்த இடத்துல கொண்டாடக்கூடிய நிலையில தொடர்ந்து இளைஞர்களினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிவரஞ்சனி.
ரகுவரன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஒவ்வொரு விஷயங்களை செய்வதற்கும் அவர்கள் ஒவ்வொரு கால நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுபோல் போக்குவரத்தாகட்டும், குப்பைகளை சுத்தம் செய்வதாகட்டும், எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா ஒருங்கிணைப்போட அவங்க செஞ்சுட்டு வராங்க. வாலண்டியர்ஸ் இருக்காங்க அதுக்காக. இந்நிலையில அங்கிருக்கும் போராட்டக்காரர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எவ்வாறு வழங்கப்பட்டு வருகிறது? அது குறித்த விவரங்கள். அதாவது ஒரு தலைமையின் கீழ் இயங்கினால் கூட இந்த அளவு கட்டுப்பாட்டுடன் இந்த போராட்ட களம் இயங்குமா என்பது வந்து தெரியல. அந்த அளவுக்கு இந்த களமானது மிகுந்த ஒரு கட்டுப்பாடோடு இயக்கப்படுகிறது. எந்த ஒரு இளைஞனும், அதாவது களத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞனும் எந்த ஒரு சமாச்சாரத்திற்காகவும் தன்னுடைய கொள்கைகளை விடுவதில்லை. யாருக்காகவும் பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது தான் நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது பார்க்கலாம், ஏராளமான இளைஞர்கள் தற்போதும் விடிய விடிய நின்ற இந்த இளைஞர்கள் தற்போதுமே இந்த சாலை 4 சக்கர வாகனங்கள் பொறுமையாக செல்ல வேண்டும். மேலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்லக்கூடாது. ஏன்னா ஏராளமானோர் வந்து குழந்தைகள், பெண்கள் வந்து சாலைகளை கடக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால முகப்பு விளக்குகளை எரிய விட வேணாம். இதனால பாதிப்பு ஏற்படும். மேலும் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், நடைபாதை என்று இந்த காமராஜர் சாலை, அதாவது இந்த கடற்கரை சாலையை இத்தனை இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்றது வந்து எங்கிருந்து இவர்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, எங்கிருந்து இவர்கள் இதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இவங்களுக்கே தெரியாம இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போன்று இங்க பார்க்கலாம், நீங்க குப்பைகளை வந்து ஏராளமான குப்பைகளை எடுத்துட்டு வந்து சாலையோரத்துல வச்சு அதை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து எடுத்துட்டு போறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படியான ஒரு ஆர்கனைஸ்லாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை இந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்தது என்றே தெரியாத நிலைதான் தற்போது இருக்கிறது. இத்தனை லட்சம் இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு ஒற்றுமை எப்படி இருக்கிறது? ஏன்னா இளைஞர்கள்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சு தகராறு ஏற்படும், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம முழுமையான ஒரு ஒற்றுமையுடன் இந்த இளைஞர்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போன்று குப்பைகளை தூய்மை செய்வதாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். ஏன்னா எங்கெங்க குழந்தைகள் இருக்கோ அந்த குழந்தைகளுக்கு விடிய காலை நேரங்கள்ல பால் கொடுக்கணும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவங்களே சுட சுட அந்த பால் கொடுப்பதையும் அந்த பால் சுட சுட கொடுக்க வேண்டும் என்றால் இங்க இருந்து இவங்க தூரம் போகணும். அவ்வளவு தூரம் டிராபிக் இருக்கு, ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதுக்கு இவங்க முன்னாடியே இயங்கணும். அவ்வளோ குழுக்கள் இந்த இயக்கத்திற்காக வச்சிருக்காங்க. எப்படி இந்த குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கே தெரியாத நிலை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ்கள் நிற்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 4-5 ஆம்புலன்ஸ்கள் இங்க நிக்கிறத பார்க்க முடியுது. மருத்துவ குழுக்கள், மருத்துவர்கள் மற்றும் அவசர கால மருந்துகள் என்று ஏராளமானவை இங்க அவர்களுடைய, அதாவது இது வந்து தங்களுடைய போராட்டம், தங்களுடைய தேவைகளை நாங்களே நிவர்த்தி செய்கிறோம் என்ற விதத்திலே தான் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் தங்களுடைய இதை நிவர்த்தி செய்து பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் தலைவருமே இவர்கள் போய் சந்திக்கவில்லை, எந்த ஒரு தலைமையையும் இவர்கள் ஏற்கவில்லை. இது போன்று தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் இன்று பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, 5 நாட்கள் கடந்து 6வது நாளாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 5 நாட்களுமே காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது அங்கு எத்தனை காவல்துறையினர் இருக்கிறார்கள்? அதன் விவரங்கள் என்ன? அதாவது 5 நாட்களாகவே கிட்டத்தட்ட காவல்துறை அதிகாரிகள் தொடர் பாதுகாப்பில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது வந்து காமராஜர் சாலை பிரதான சாலை, இந்த கடற்கரை சாலையானது பிரதான சாலை. மேலும் இந்த சாலையிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் ஏராளமான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா போக்குவரத்து நெரிசல் காரணமாக இது, ஏன்னா சென்னையின் இதய பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலையாக தான் இந்த சாலை பார்க்கப்படுகிறது. அண்ணா சாலை மற்றும் சாந்தோ நெடுஞ்சாலை, மயிலாப்பூர், மந்தவெளி, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், பிராட்வே போன்ற பகுதிகளை பிரதானமாக இணைக்கக்கூடிய இந்த ஒற்றை சாலை தான். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் தினமும் வந்து தன்னுடைய தலைமை செயலகத்துக்கு போகக்கூடிய பாதையும் இந்த பாதை தான். அதனால நிறைய பேரை இந்த சாலையை வந்து முடங்கப்பட்டால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனால நீங்க கடற்கரைக்கு உள்பகுதியிலிருந்து தங்களுடைய போராட்டங்களை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களிடம் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இளைஞர்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாம இளைஞர்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் எங்களுடைய போராட்டம் அறவழிகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறவழியில தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் 600க்கும் மேற்பட்டோர் இந்த காவல் பணியில் ஈடுபட்டாலும் இவர்கள் எந்தவித ஒரு அறவழியில் போராடுவதன் காரணமாக
எதிர்ப்பு இல்லாமல் இதுவரைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு பொது சொத்துக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தான் இவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சட்டம் சம்பந்தமான சட்ட ஒழுங்கு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இயலாத நிலை தான் இந்த இடத்துல இருக்கு. அமைதியான முறையில் தங்களுடைய போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. சில நேரங்களில் இரவு நேரங்களில் சோர்வடையக்கூடிய நேரங்கள் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஏன்னா கடற்கரை ஓரத்தில் போராட்டம் தொடர்ந்து 6வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால சோர்வு ஏற்படுவது என்பது மனிதருக்கு அனைவருக்கும் ஏற்படக்கூடியது ஒன்றுதான். அந்த சோர்வையும் எங்களுக்கு வரக்கூடாது, வேலையடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மரபு வழி விளையாட்டுகளான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் போன்றவை இங்கே நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தெருக்கூத்து நிகழ்வுகள் கூட இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தீச்சட்டிகள், தீ சிலம்பம் ஆட்டம் போன்றவை கூட இங்கே நடைபெற்றதை பார்க்க முடிகிறது. தெருக்கூத்துகள் வழியாக தமிழர்களுடைய பண்பாடுகள் என்ன என்பது போன்ற விளக்கங்கள் கூட விட்டுக் கொடுத்து செல்வதனால் என்னென்ன நன்மைகள் உண்டு போன்ற விளக்கங்கள் அனைத்துமே இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இரவு நேரங்களை கூட நாங்கள் பயன்படுத்தும் வகையிலே விவாதங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி.